ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கோம். ஏதான்னு ஒண்ணு படிச்சுட்டே இருக்கோம். ஆனா நம்மளுக்கு சரியான அ திடீர்னு ஒரு கதை எல்லாம் எழுதுறாங்கல்ல. இந்த டைரக்டர்ஸ் இல்ல கதை ஆசிரியர்கள், பாட்டு எழுதுறவங்க, வரைஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடும். அ ஒரு புதுமையான ஒரு விஷயம் அவங்களுக்கு வரவே வராது இல்ல? அப்போ இந்த கதைய எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம நெறைய கதையாசிரியர்கள் அப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஒரு கதைய அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. எனக்கு சரியா அதற்கான கற்பனை திறன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெறைய சில கோர்சஸ் படிப்புல எல்லாம் வந்து கற்பனை திறன் கொண்டு வடிவமைக்கணும். கற்பனை திறனோடு எழுதணும். இந்த போம்ஸ் இந்த ம் செய்யுள், பாடல், கவிதைகள் எல்லாம் வந்து அ அனலைஸ் செய்யும்போது, இல்ல ஆய்வு செய்து அத பத்தி இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு போது, அவங்களுக்கு அந்த பாடல் எழுதவே சம்டைம்ஸ் வராது. ஈவன் சினிமா பாட்டோ, சினிமாக்காக எழுதுற கதைகளோ, இல்ல நீங்க ஒரு ஸ்பீச் குடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஒரு கற்பனையோட எழுதுறதுக்கு, ஒரு நல்ல திறனோடு எழுதுறதுக்கு சம்டைம்ஸ் ஒரு ஒரு சில இடத்துல இதுக்கப்புறம் எனக்கு எப்படி எழுதுறது தெரியல அப்படின்னு நின்னு போயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் ஃப்ளவர் ரெமிடீஸ்ல அகைன் ஒயிட் செஸ்நட் தான். இந்த ஒயிட் செஸ்நட் வந்து கற்பனை திறனை அதிகரிக்கும். இப்ப வந்து ஒரு கிரியேட்டிவா இருக்கும்போது, ஒரு பாடல்ல திடீர்னு இந்த இடத்துல ஒரு சந்ததி போட்டா அழகா இருக்குமே அப்படின்னு தோன்ற வைக்கிறது. இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு ரொமான்ஸ் கலந்து பாடுனா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கெஞ்சி பாடுனா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு கிரியேட்டிவிட்டி. இப்ப ஒரே பாடல் பாடகர் பார்த்தீங்கன்னா, குரலை கொஞ்சம் மாற்றி ஒரு சில பாடல்களை பாடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு எஃபெக்ட் தனியா இருக்கும். அந்த மாதிரியான கிரியேட்டிவ் திங்கிங் குடுக்கறதுக்கு, ஃப்ளவர் ரெமிடீஸ்ல நம்மளுக்கு ஒயிட் செஸ்நட் இதுல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்க. நீங்க சினிமா ஃபோட்டோகிராஃபில இருக்கீங்க. வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எப்பவுமே எப்ப பார்த்தாலும் இப்படி நிக்கிறது, அப்படி நிக்கிறது போஸ் இல்லாம ஒரு கிரியேட்டிவா அழகான கற்பனைகள் எல்லாம் தோன்ற வைக்கணும் அப்படின்னா, ஒயிட் செஸ்நட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்க. இன்னோவேட்டிவா ஸ்கில் உங்க மைண்ட யூஸ் பண்ணுங்க. இன்னோவேட்டிவ்னா புதுமையாக. புதுமையாக வரணும். அது யாரும் சொல்லாதத நம்ம சொல்லணும். அப்படியெல்லாம் நீங்க திங்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒயிட் செஸ்நட் எடுத்துக்கலாம். புது புது பிசினஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வரும். புது புது விதத்துல நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஐடியாஸ் வரும். எப்படியோ உங்க மனதுல உதிச்சிரும். அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு பார்த்து டக்குன்னு ஒரு ஐடியா உங்க மைண்டுக்குள்ள வரும். அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்க பிசினஸ் இன்னும் நல்லா புதுவிதமாக இம்ப்ரூவ் பண்றதுக்கோ, புதுவிதமாக ப்ரமோட் பண்றதுக்கோ ஒயிட் செஸ்நட் எடுத்துக்கலாம். அகைன் ஒயிட் செஸ்நட் ஹோமியோபதி கடையில கிடைக்கும். ஃப்ளவர் ரெமிடீஸ்ன்னு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். சுகர் பில்ஸும் வரும். இல்ல லிக்விட்ஸும் வரும். சப்போஸ் ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னா, அந்த டைம்ல எடுத்துட்டா கூட போதும் உங்களுக்கு. டெய்லி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது.